20 ஆண்டுகளில் முதன்முறையாக அமெரிக்க ஆயுத இறக்குமதியில் யூரோப் முன்னிலையில் சிப்ட்ரி அறிக்கை. அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யவில்லை. நோர்வே பிரதமருடன் பேச்சுவார்த்தையில் ஈரான் அதிபர் உறுதி. டிரம்பின் கடிதம் கிடைக்கவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். உக்ரைனில் ரஷ்யாவின் அதிரடி முன்னேற்றம். ஆயிரக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் முற்றுகை. காசாவில் பணிய கைதிகளின் விடுதலை சில வாரங்களில் முடிவுக்கு வரலாம் என்கின்றது அமெரிக்கா. அமெரிக்கா பொருளாதாரம் மாற்ற காலத்தில் காணப்படுகின்றது. டிரம்ப் விளக்கம். சிரியாவின் வன்முறையை பார்த்து பின்லாந்து ஆழ்ந்த கவலை. சமாதானத்திற்கும் அழைப்பு. 2020 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் ஐரோப்பா மத்திய கிழக்கை முந்தி அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி பகுதியாக மாறியுள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் முதன்முறையாக நிகழ்ந்துள்ளது என்று ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனமான சிப்ட்ரி கூறுகின்றது. 2 தசாப்தங்களில் முதன்முறையாக 2020 தொடக்கம் 2024 ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்க ஆயுத ஏற்றுமதியின் மிகப்பெரிய பகுதி, அதாவது 35% ஐரோப்பாவிற்கு சென்றுள்ளது. மத்திய கிழக்கு தற்போது 33% மட்டுமே பெற்றுள்ளது என்று சிப்ட்ரி அறிக்கையில் கூறப்படுகின்றது. இதேவேளை சவுதி அரேபியா தனிப்பட்ட நாடுகளுள் அமெரிக்க ஆயுதங்களை அதிகம் வாங்கிய நாடாக சிப்ட்ரி அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. இது மொத்த அமெரிக்க ஆயுத ஏற்றுமதியில் 12% உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் போரின் தாக்கம் ஐரோப்பாவின் ஆயுத இறக்குமதி இரட்டிப்பாக உயர்வதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. 2015 ஆண்டு தொடக்கம் 2019 ஆண்டு காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ராணுவ இறக்குமதியில் அமெரிக்காவின் பங்கு 52% இருந்தது. ஆனால் 2020 தொடக்கம் 2024 ஆண்டு காலகட்டத்தில் இது 64% உயர்ந்திருக்கின்றது. உக்ரைன் போரின் பின்னணியில் ஐரோப்பிய நாடுகளின் மொத்த ஆயுத இறக்குமதி இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது என்றே ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ட்ரி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து, ஈரான் எந்த நிலையிலும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்யவில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய உயர்தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அணு ஆயுதங்களை தயாரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கத்திற்காகவே உள்ளது என்பதை உறுதிப்படுத்த சர்வதேச அணு உலை ஆணையத்துடன் தொடர்ந்தும் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நோர்வே பிரதமருடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் போது இரு நாடுகளின் உறவுகள் மற்றும் பிராந்திய விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக ஈரான் அதிபர் அலுவலகம் கூறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மூலோபாயமான பிரச்சினைகளை உருவாக்கும் முக்கிய சக்தி இஸ்ரேல் என்று ஈரான் அதிபர் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளை பாதுகாப்பு அச்சுறுத்தலாக சித்தரிக்க தவறான தகவல்களை பரப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தேசிய முக்கியத்துவம் பாதிக்கப்படுமானால் உறுதியான பதிலடி அளிக்க தயங்க மாட்டோம் என்றும், ஆனால் எதிர்ப்பை ஏற்படுத்தும் எந்த செயலிலும் ஈரான் ஈடுபட மாட்டாது என்று அவர் உறுதியளித்துள்ளார். நோர்வே பிரதமர் ஈரான் நோர்வே உறவை வளமாக மாற்ற விருப்பம் உள்ளது என்றும், மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதியான தீர்வுகளை ஆதரிக்க நோர்வே உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை ஈரான் தலைமைக்கு கடிதம் அனுப்பியதாகவும், அணுசக்தி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்த பின்னணியில் இந்த கலந்துரையாடல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியதாக கூறப்படுகின்ற எந்த கடிதத்தையும் ஈரான் பெறவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறியிருக்கின்றார். கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் உயர்நிலை தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனிக்கு கடிதம் அனுப்பியதாகவும், புதிய உடன்படிக்கை பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை தந்ததாகவும் கூறியிருந்தார். மேலும் உடன்படிக்கை இல்லாவிட்டால் ராணுவ நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டியதாகவே அவர் ஃபாக்ஸ் பிசினஸுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் ஈரானின் இரானா செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் டெஹ்ரானுக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்று ஈரானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார். மேலும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தமது எக்ஸ் சமூக ஊடக கணக்கில் அழுத்தம் செலுத்தப்பட்டு எங்களிடம் பேச முடியாது, எங்களது நிலைப்பாடு உறுதியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருவதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. உக்ரைனின் ஹோஷ் பகுதியில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சமாதான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றும் கீவ் தற்போது அதன் முக்கியத்துவத்தை இழந்து வருவதாகவே அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றது. அமெரிக்கா தனது ஆதரவையும் முக்கிய ஆயுத பொருட்கள் மற்றும் ரகசிய தகவல் பகிர்வுகளை நிறுத்தியுள்ளதால் உக்ரைனின் நிலைமை மேலும் கடுமையாகியுள்ளது. ரஷ்யா பல்துறை முறையில் உக்ரைனை தாக்கி வருவதாகவும், மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைன் நகரங்களை பெரிதும் சேதப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நிலப்பரப்பில் கே பகுதியில் ரஷ்ய படைகள் 3 பகுதிகளை மீண்டும் கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனிய படைகளை வெளியேற்றுவதும் தன் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதே ரஷ்யாவின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது. முன்னபோதும் இல்லாதவாறு ரஷ்யாவின் சிறப்பு படைகள் உக்ரைன் பாதுகாப்பை உடைக்க வித்தியாசமான வழிகளை தேர்வு செய்துள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் கூறுகின்றன. அவசர காலத்திற்காக விடப்பட்ட ஒரு பழைய எரிவாயு குழாய் வழியாக
16 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1.5 மீட்டர் அகலமுள்ள சுரங்க வழியில் சென்று எதிரிகளின் நிலைகளுக்குள் நுழைவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்பாராத இந்த தாக்குதல் உக்ரைனிய படைகளை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இது ஒரு வெற்றிகரமான சூழலாக ரஷ்யா பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போர்க்கள அறிக்கைகளின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான உக்ரைனிய வீரர்கள் தற்போது ரஷ்ய படைகளால் முற்றுகையிடப்பட்டுள்ளதாகவே அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. இதை மேலும் பலப்படுத்த ரஷ்யா டாக் 2 என்ற புதிய வெப்பப்படிப்பு ராக்கெட் லாஞ்சரை பயன்படுத்தி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரவிலும் தாக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் ரஷ்ய படைகளுக்கு அதிக முன்னிலை கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுதவி, ரகசிய தகவல் பகிர்வு ஆகியவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் உக்ரைனிய படைகள் மிகவும் பலவீனமடைந்துள்ளதாகவே அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. உலகளாவிய ஆதரவிலும் குறைவு ஏற்பட்ட நிலையில் எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் மிகவும் பலவீனமான நிலையில் தான் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கின்ற ஒப்பந்தம் சில வாரங்களில் முடியக்கூடும் என்று ஹாஸ்டேஜ் நெகோசியேட்டர் ஆடம் பேலர் தெரிவித்திருக்கின்றார். இது அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறுவதை இஸ்ரேல் கடுமையாக எதிர்ப்பதற்கிடையே வந்திருக்கின்ற கருத்தாக அமைந்திருக்கின்றது. அண்மையில் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் ஆடம் பேலர் இடையே நடைபெற்ற சந்திப்பு 21 வயது மதிக்கத்தக்க அமெரிக்க இஸ்ரேலிய இரட்டை நாட்டினர் அடன் அலெக்சாண்டர் என்பவரின் விடுதலையை மையமாக கொண்டதாக அமைந்திருந்தது. அலெக்சாண்டர் இஸ்ரேலிய ராணுவத்தில் பணியாற்றிய போது கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் உயிருடன் இருக்கின்ற கடைசி நபராக இவர் கருதப்படுகின்றார். இந்நிலையில் தான் CNN-க்கு வழங்கிய பேட்டியில் ஹாஸ்டேஜ் நெகோசியேட்டர் ஆடம் பேலர் இவ்வாறு கூறுகின்றார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்கர்களை மட்டுமின்றி அனைத்து பணைய கைதிகளையும் மீட்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் இஸ்ரேல் காசா பகுதியின் மின்சார விநியோகத்தை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் தனது எக்ஸ்தலத்தில் தெரிவித்தார். நீண்ட பேச்சுக்களுக்கு இடமில்லை, தற்போது செயல்பட வேண்டிய நேரம் இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் கடந்த வாரம் காசாவுக்கு அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் நிறுத்தியிருந்தது. இதற்கு ஹமாஸும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. பலஸ்தீனியர்களை அழுத்தம் செய்கின்ற இஸ்ரேலின் வீணான முயற்சி இது என்றும் ஹமாஸ் கூறியிருந்தது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் அச்சுறுத்தல் என்றும் ஹமாஸ் தெரிவித்திருந்தது. இஸ்ரேலிய பிரதிநிதிகள் கட்டார் தலைநகரான டோஹாவில் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார்கள். அமெரிக்காவின் மேற்காசிய சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் ஹமாஸ் ரமலான் மாதத்தில் தற்காலிக சமாதானத்திற்கு இணக்கம் காணலாம் என்று முந்தைய செய்திகளில் தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியடையுமா என்ற கேள்விக்கு நேரடியாக மறுப்பு தெரிவிக்காமல் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது ஒரு மாற்று காலம் என்று பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா தற்போதைய பொருளாதார சூழ்நிலைகளை சமாளிக்க முயற்சிக்கின்றது. சீனா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகளுடன் அமெரிக்காவின் வர்த்தக மோதல் மோசமடைந்து வருகின்றது. இதனால் உலக சந்தை சீர்குலைவது போன்ற அச்சங்கள் எழுந்திருக்கின்றன. ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில், நான் எதிர்மறை கணிப்புகளை விரும்பவில்லை, நாம் பெரிய மாற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், அமெரிக்காவிற்கு மீண்டும் பணநிலையை கொண்டு வருகின்றோம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். சீன அமெரிக்க வர்த்தக மோதல் தொடர் நிலையில் சீனா அமெரிக்காவிலிருந்து வரும் கோழி, மாடு, கோதுமை, சோயாபீன் போன்ற விவசாய பொருட்களுக்கு 10% முதல் 15% வரையில் கூடுதல் வரி விதித்துள்ளது. இதற்கு பதிலாக ட்ரம்ப் சீனாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு 20% வரி விதித்துள்ளார். மேலும் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் சில பொருட்களுக்கு 25% வரி விதித்து சிலவற்றுக்கு விலக்களித்திருக்கின்றார். இந்த வர்த்தக போர் காரணமாக அமெரிக்க பங்குச்சந்தை மிகுந்த அதிர்வுகளை எதிர்கொள்கின்றது. முதலீட்டாளர்கள் விலை உயர்வு மற்றும் பொருளாதார மந்தநிலை ஏற்படலாம் என்று அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் டோவர் லோட்ரிக், வெளிநாட்டு பொருட்கள் விலையேறலாம், ஆனால் அமெரிக்க தயாரிப்புகள் மலிவாகும் என்று கூறினார். ஆனால் முதலீட்டு நிபுணர்கள் ட்ரம்பின் வரி கொள்கைகள் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் இதனால் விலைவாசி உயரும் என்றும் எச்சரிக்கின்றார்கள். முன்னாள் அமெரிக்க வர்த்தகத்துறை அதிகாரி பிராங்க்லாவின் இதை பற்றி கூறுகின்ற போதும், இந்த வர்த்தக போர் மிகப்பெரிய அளவில் தீவிரமாவதில்லை, ஆனால் இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கூடுதல் சுமையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிரியாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வன்முறையை ஆழ்ந்த கவலையுடன் நோக்குவதாகவும் அனைத்து சூழல்களிலும் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக பின்லாந்து தெரிவித்துள்ளது. சிரியாவில் தொடரும் வன்முறைகளை நாங்கள் ஆழ்ந்த கவலையுடன் கவனிக்கின்றோம் என்றும் பொதுமக்கள் அனைத்து சூழல்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பின்லாந்து கோரிக்கை விடுத்திருக்கின்றது. சமாதானமான அரசியல் மாற்றத்திற்கு செல்லுமாறு சிரியாவை அழைக்கின்றோம் என்று பின்லாந்து வெளியுறவு அமைச்சகம் தமது சமூக ஊடகத்தளமான எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய சிரியாவின் கடலோர பகுதி மோதல்களின் போது 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது.
இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.